அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். பானு பாண்டியன் பாசம் சிறுகதை. இக்கதையில் தவறான வழியில் செல்லும் மாமனாரை மருமகன் எப்படி திருத்துகிறார் என்பதுதான் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். கடிதத்தை படித்ததும் கதிரேசன் அதிர்ந்தார். ஒரே மகள் பானுவிடமிருந்து வந்த கடிதம் அது. தலை தீபாவளிக்கு மாமனார் வீடு வர வேண்டுமானால் மாயவரத்தில் உள்ள 5 ஏக்கர் நிலத்தை தன் மீது எழுதி வைக்க வேண்டும் என்ற மாப்பிள்ளையின் கடுமையான நிபந்தனையை எழுதியிருந்தாள் பானு. அப்படி செய்யாவிட்டால் என்னை மட்டும் தனியாக அனுப்புவாராம். தனியாக அப்பன் வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிரு என்கிறார் என்றும் அப்பாவுக்கு கடிதத்தில் கடுமை காட்டியிருந்தாள் பானு. கதிரேசனுக்கு பெரிய தலை சுற்றல்தான். பானுவின் கல்யாணத்தை ஏக தடபுடலாக சமீபத்தில் தான் நடத்தியவர் அவர். சீர் செனத்தி எதிலும் குறை வைக்கவில்லை. வைர மோதிரத்தை தவிர மாப்பிள்ளைக்கு பச்சைக்கல் ராசி என்று தெரிந்ததும் 20,000 ரூபாயில் பச்சைக்கல்லில் பெரிய மோதிரத்தை கூடுதலாக போட்டு சம்மந்தி வீட்டையே திணற வைத்தார். மாப்பிள்ளை வீட்டார் கேட்காத மாருதி காரை புது குடித்தனம் அன்று வீட்டு வாசலில் நிறுத்தி எல்லோரையும் வாய் பிளக்க வைத்தார். அவருக்கா இப்பொழுது இந்த நிபந்தனை? மாப்பிள்ளையா இப்படி நிலத்தை எழுதி வைக்க சொல்லி கேட்பார்? கதிரேசன் வசதியானவர்தான். நன்சை, புஞ்சை, தோட்டம் என்று பரம்பரை சொத்துக்களுக்கு பஞ்சமில்லாமல் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அவைகள் எல்லாம் நாலாவட்டத்தில் தேய ஆரம்பித்தன. கற்பகத்தை அவர் கைப்பிடித்து 1/4 நூற்றாண்டு ஆகிவிட்டது. கற்பகமும் வெறுங்கையோடு நுழையவில்லை. ஏராளமான சொத்துக்கள், நகைகள், பொருட்களுடன் வலது காலை எடுத்து வைத்தவள்தான் கற்பகம். 10 ஆண்டு இல்லற சுகங்களுக்கு பிறகு ஏராள மருத்துவ சோதனைகளுக்கு பின் பிறந்தவள்தான் பானு. ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு என்று திருப்திப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் என்று தாய்மைக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் மருத்துவர்கள். அதற்கான காரண காரியங்களை மெடிக்கல் ரிப்போர்ட் என்ற பெயரில் கட்டுக்கட்டாக குவித்தனர். பானுவுக்கு அடுத்து ஒரு தம்பியோ தங்கையோ பிறக்க கதிரேசன் கற்பகம் தம்பதியினர் இல்லறத்துறையில் எல்லா முயற்சிகளையும் செய்தனர். கோவில் குளம் சுற்றுவதும், நாடி, கைரேகை, ஜாதகம் பார்ப்பதும் அவற்றில் அடக்கம். இன்னென்ன நிவர்த்திகளை செய்தால் கருத்தரிக்கும் என்று பட்டியலிட்டவர்கள் ஏராளமாக பணத்தை ஏப்பமிட்டனர். உங்க சொத்துக்கு ஆண் வாரிசு உண்டு என்று அடித்து சொன்னவர்கள் கடைசியில் உபயோகித்த ஆயுதம், எங்கள் வாக்கு பொய்யாவதற்கு இடமே இல்லை, உங்க ஜாதகத்தில் நேரம் குறித்ததில்தான் தவறு இருக்கிறது என்று யாரும் ஏற்க முடியாததை ஆணித்தரமாக பேசி ஏற்கச் செய்து அதற்கும் ஃபீஸ் வாங்கி சென்றனர். விதிப்படி நிறைய குழந்தைகள் உண்டு என்ற வேதாந்தம் கதிரேசன் தம்பதிகள் விஷயத்தில் பொய்யானது. விதி தோற்றது, விஞ்ஞானம் வென்றது. பானு ஒருத்தியே தனக்கு எல்லாம் என்ற முடிவுக்கு வந்தபோது பானு அந்த வீட்டின் மகாராணியானாள். செல்லப்பெண் என்றாலும் சீரோடு வளர்ப்பதில் அக்கறை காட்டினர் பெற்றோர். கதிரேசன் முரட்டுத்தனமானவர் அல்ல, சாது. அனுசரிப்பு மனப்பான்மை அதிகம். குழந்தை பிறக்காது என்று தெரிந்தும் குடும்ப சுகத்தை அவர் குறைத்து கொண்டதில்லை. ஃபைனான்ஸ், சீட்டு, அடமானம் என்று பணத்திலேயே புரளும் வியாபாரங்களில் ஈடுபட்டு வந்தவர் அவர். யாரையும் தேடி போக மாட்டார். அவரை தேடி அத்தனை பேரும் வருவர். மற்றவர் கஷ்ட நஷ்டங்களை கேட்கும்பொழுது நீக்கு போக்குடன் நடந்து கொள்பவர். ஆகவே இவருடைய வாடிக்கையாளர்கள் ஏமாந்ததும் இல்லை, ஏமாற்றியதும் இல்லை. சுமூகமான உறவுகளுடன் பண வருவாய்க்கும் பஞ்சமில்லாமல் வாழ்ந்தவர்தான் அவர். பானு 10வது படிக்கும்போது கற்பகத்திற்கு கதிரேசனின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் லேசாக தெரிந்தன. லேசானவை என்றாலும் அவை ஆழமான சமிக்ஞைகளை அவளிடம் உணர்த்தின. தொழிலில் அவர் காட்டிய அக்கறை குறைந்து வந்தது. அன்றாடம் ஆபீஸ் போவதை தவிர்த்து மேனேஜர் மூலமே கணக்கு வழக்குகளை மேலோட்டமிட்டார். முன்னைப்போல் லேவாதேவி வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யவில்லை என்பதை கற்பகத்தால் கேட்டறிய முடிந்தது. வீட்டிலும் மனைவி மகளிடமும் போலித்தனமாக இல்லாவிட்டாலும் மேலோட்டமாகவே அவர் பழகி வந்தார். சென்னைக்கு அடிக்கடி சென்று 1 வாரம் 10 நாட்கள் தங்கி திரும்ப ஆரம்பித்தார். சொத்துக்களை வாங்குவது, விற்பது என்று அடிக்கடி பதிவு அதிகாரிகளின் ஆபீஸுக்கு போய் வந்த கதிரேசன் சொத்துக்களை விற்பதுக்கு மட்டுமே போய் கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் கற்பகத்தின் காதுகளில் விழுந்த பொழுது அவள் கலங்கினாள். சம்பாதிப்பது என்ன செய்கிறார்? மேலும் சொத்தை விற்கும் அளவுக்கு இவருக்கு பணத்தேவை ஏன் ஏற்பட்டது? இரவு நேரங்களில் தன் மீது புரண்டு படுக்கும் பொழுது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இதை பற்றி கற்பகத்தால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. உனக்கு ஏன் இந்த புது கவலை? பேசாமல் தூங்கு. தூக்கம் வராவிட்டால் என்னையும் தூங்க விடாதே என்று வாரி அணைத்துக் கொள்வார். அந்த நேரத்தில் அந்த கவலையே மறந்துவிடும் கற்பகத்திற்கு. அவரது அங்க அசைவுகளில் கூட அதிக மாற்றத்தை கற்பகம் காணத் தொடங்கினாள். ஒரு மனைவிக்கு கணவனின் மனமாற்றத்தை அப்பட்டமாக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் படுக்கை அறை. அழுக்காமல் சலிக்காமல் ஒரு கணவன் மனைவியிடம் அபரிமிதமாக காட்டும் அனுதாபங்கள், ஆதரவு, சல்லாபங்கள், ஏன் சில விஷயங்களில் ஆத்திரங்களை கூட சொல்லலாம். அத்தனையும் அன்றாடம் ஆற்றுப்பெருக்காக ஓடி சங்கமமாவதை அணு அணுவாக ரசித்து அளந்து வைத்திருப்பவள் கற்பகம். கதிரேசனின் படுக்கை அறை போக்கில் விரிசல்கள் நிறைய தெரிவதை அவளால் அனுபவபூர்வமாக உணர முடிந்தது. கணவரின் போக்கில் மாற்றங்கள் தெரிந்ததும் கற்பகம் மகள் பானுவை சீக்கிரமே நல்லபடியாக கரையேற்ற விரும்பினாள்.
வசதியான குடும்பத்தில் வங்கியில் ஜூனியர் ஆபீசராக வேலை பார்க்கும் அழகான மாப்பிள்ளையாக பாண்டியன் அமைந்தான். கதிரேசனுக்கு தன்னைத் தவிர இன்னொருத்தி தேவைப்படுகிறாள் என்பதை கற்பகம் எப்பொழுதோ உணர்ந்து விட்டாள். தன் கணவர் யாரையோ செட்டப் பண்ணி கொண்டு சென்னை சென்று விடுகிறார் என்பதை நடை உடை பாவனைகளில் புரிந்து கொண்டாள். அவள் இன்னொன்றையும் புரிந்து வைத்திருந்தாள். மீண்டும் காயாக கனியாக முடியாத தன்னால் மலருக்கு மலர் தாவலாமா என்று கதிரேசனிடம் கேட்க முடியாதபடி சிருஷ்டி ரகசிய சங்கடம் இருப்பதையும் புரிந்து வைத்திருந்தாள். யார் காரணமாயிருந்தாலும் பிள்ளை பெற தெரியாதவளிடம் கணவன் போடும் இடுக்கி பிடியில் தன்னால் எழுந்திருக்கவே முடியாது என்பது அவளுக்கு புரிந்திருந்தது. வெளியூரில் 10 நாட்கள் தங்கிவிட்டு வரும் கதிரேசன் முன்னைப்போல் மனைவியிடம் அலைபாய்வதில்லை. அலுத்து சலித்து வந்து அக்கடா என்று படுத்து முடங்கி விடுவார். நான் கேள்விப்படுவதெல்லாம் உண்மையா? நீங்கள் சென்னையில் யாரோ ஒருத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களாம். ஏராளமாக காசு பணத்தை கொடுத்து பங்களாவும் கட்டி கொடுத்திருக்கிறீர்களாம். எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். இப்படி தன் கணவரிடம் ஆத்திரத்தோடோ ஆக்ரோஷத்தோடோ அல்லது அமைதியாகவோ கேட்க வேண்டும் என்று அன்றாடம் நினைத்தாலே தவிர கேட்க துணியவில்லை. ஆமாம், அதற்கென்ன இப்போ என்று அவர் 3 சொற்களை திருப்பி கேட்டால் அவள் கேட்டதுதான் மிஞ்சும். தன் மனக்கோயிலிலிருந்து கணவன் சென்னையில் உள்ள துணை கோயிலில் நிரந்தரமாக நாடிவிட்டால் இத்தனை போராட்டங்களுக்கிடையேதான் பானுவின் கல்யாணத்தை முடித்தாள். அப்பா சரியில்லை என்று பானுவுக்கு தெரியும். எப்படி சரியில்லை என்ற விவாதம் இதுவரை அந்த வீட்டில் நடந்ததில்லை. பானுவின் கடிதத்தை தூக்கி கொண்டு வந்த கதிரேசன் கற்பகத்திடம் காட்டினார். இது என்ன அநியாயமா இருக்கு? நம்ம கிட்ட மிச்சமா இருக்கிறதே இந்த 5 ஏக்கர் நிலம்தான். அதையும் கொண்டாங்கிறாரே மாப்பிள்ளை. கதிரேசன் குமுறினார். உங்களுக்கு மிச்சமா இருக்கிறது இந்த 5 ஏக்கர் நிலம்தாங்கிறது மாப்பிள்ளைக்கு தெரியாதே. ஏராள சொத்துக்கு அதிபதி. இதை கொடுத்தா என்னன்னு கேட்டிருக்கலாம். இருந்தாலும் இது ரொம்ப அதீதமான போக்குதான். கற்பகத்தின் பேச்சில் குத்தல் இருந்தது. கதிரேசனுக்கும் அது புரிந்தது. ஆனாலும் இப்போதைய சப்ஜெக்டின் பேச்சில் குத்தல் இருந்தது. கதிரேசனுக்கும் அது புரிந்தது. ஆனாலும் இப்போதைய சப்ஜெக்ட் பானுவினுடைய வாழ்க்கை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். சொத்தை கொடு, இல்லாட்டா பெண்ணை அழைச்சிட்டு போன்னு எழுதுறது மிரட்டலா இருக்கே. கலக்கத்தோடு கதிரேசன் சொற்களை பிரயோகித்தார். நான் சொல்றதை கேளுங்க. இந்த நிலத்தை மாப்பிள்ளைக்கே கொடுத்துருங்க. அவளாவது நல்லா இருக்கட்டும். நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். கற்பகத்தின் பேச்சில் தடை ஏற்பட்டது. நீங்க வேணும்னா மெட்ராஸ்ல போய் இருந்துடுங்க. நான் என் தம்பியோட கிராமத்துல தங்கிடுறேன். கற்பகம் நெஞ்சு கரகரக்க பேசினாள். கதிரேசன் அவள் பேச்சை அகல கண்விரித்தபடி கேட்டார். தன்னை பற்றி இதுவரை பேசாத பேச்சு ஒன்றை அவள் பேசுகிறாள் என்பது அவருக்கு புரிந்தது. அவர் சலனமின்றி நகர்ந்தார். பானுவை வாழ வைக்க வேண்டும். அதுதான் அவருடைய இப்பொழுதைய லட்சியம். கதிரேசனின் வீட்டில் ஏக தீபாவளி குமாலம். மாப்பிள்ளை பாண்டியனுக்கு தடபுடல் வரவேற்பு. பட்டுப்புடவை சரசரப்புடன் நிமிடத்துக்கு ஒருமுறை பாண்டியனின் அறைக்குள் புகுந்து அவனுடைய ஆலிங்கன அரவணைப்புகளிலிருந்து அவ்வப்பொழுது விடுபட்டு வரும் பானுவை மறைந்திருந்து பார்த்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினாள் கற்பகம். பாண்டியனை மேலும் 2 நாட்கள் தங்கச் செய்து அவன் பேரில் 5 ஏக்கர் நிலத்தை பட்டா செய்து தரும் முயற்சியில் தீவிரமாக முனைந்திருந்தார் கதிரேசன். இதற்கு பிறகு கணவரோடு அணையப் போகிறோமா, தம்பியோடு இணையப் போகிறோமா என்ற தத்தளிப்பு இருந்தாலும் தன் அருமை மகள் மகிழ்ச்சியோடு இருக்கப் போவதை நினைத்து மனமகிழ்ந்தாள் கற்பகம். தீபாவளி அமர்க்கலங்கள் முடிந்து சாவதானமாக உட்கார்ந்திருந்த நேரம் கற்பகல் பேச்சை துவக்கினாள். பானு, உனக்கு தெரியுமா, இந்த 5 ஏக்கர் நிலம்தான் உங்க அப்பாவோட கடைசி ஆஸ்தின்னு? இதை கேட்டதும் பானு திணறுவாள், திக்குமுக்காடுவாள். அப்பா மீது அலாதி பிரியமாயிற்றே என்றெல்லாம் கற்பகம் எதிர்நோக்கினாள். தெரியாம என்னம்மா, அப்பா தன் சொத்தையெல்லாம் அழிச்சிட்டார். இங்கு இருக்கிறது இது மட்டும்தான். எல்லாம் தெரிஞ்சுதான் இவர் அதை கேட்டார். கற்பகத்திற்கு உண்மையிலேயே பெரும் அதிர்ச்சி. இது என்ன புது கூத்து? பாண்டியன் குறுக்கிட்டான். மாமி, சுத்தி வளைக்காம நான் சொல்றேன். மரியாதை குறைவா நினைக்காதீங்க. மாமா மெட்ராஸ்ல ஒரு புது உறவு வச்சுக்கிட்டு காசு பணத்தை எல்லாம் அங்க நிறைய இழந்துட்டாரு. அது சமீபமா என் ஃப்ரெண்டு மூலமா தான் தெரிஞ்சது. நாங்க 2 பேரும் ராத்திரி பகலா யோசிச்சு இந்த உறவையும் விட்டுவிட்டு மீதமுள்ள சொத்தையும் காப்பாத்தத்தான் இப்படி மனசாட்சிக்கு விரோதமா முரட்டுத்தனமா எழுதினேன். பாண்டியனின் பாதி பேச்சுக்குள்ளேயே கற்பகம் விம்மி துடித்தாள். அம்மாவை நெஞ்சோடு இறுகத் தழுவி கண்ணீரை துடைத்தாள் பானு. யாரோட அதிர்ஷ்டமோ அப்பா கிட்ட இனிமே கொடுக்க பணம் இல்லைங்கிறத அந்த மெட்ராஸ்காரி புரிஞ்சுக்கிட்டா. ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டு வட்டியை அனுபவிக்கிற மாதிரி நினைச்சிட்டியா? அப்பப்ப டெபாசிட் இல்லைன்னா கணக்கை நேர் பண்ணிக்கன்னு அவ அப்பாவை திருப்பி அனுப்பிச்சிட்டா. பானு சொல்லி முடிப்பதற்குள் பாண்டியன் புகுந்தான். அடுத்ததா கடைசியா இருக்கிற இந்த நிலத்தை அப்பா வித்துட்டார்னா எங்க அம்மா கதி என்ன ஆகும் அப்படின்னு பானு கலங்கினா. தீபாவளியை சாக்கிட்டு துணிச்சலா நிலத்தை தா, இல்லாட்டி மகளை அழைச்சிக்கோங்கன்னு என்னை எழுத சொன்னா. எங்களை மன்னிச்சிடுங்க மாமி. கற்பகத்திற்கு பேச்சே வரவில்லை. அவள் உடலெல்லாம் உணர்வு ஓட்டங்கள். இப்படி ஒரு மகள், இப்படி ஒரு மாப்பிள்ளை, இப்படி ஒரு தீபாவளி. எந்த உணவும் திகட்டி போகும்பொழுது ருசி தெரியாது. ஒருவருக்கொருவர் பாச பிணைப்போடு பார்த்து கொள்ளத்தான் முடிந்ததை தவிர பேச்சு வரவில்லை. அங்கே அசாதாரண அமைதி நிலவியது. அந்த அசாதாரண அமைதியை கிழித்து கொண்டு ஒரு விம்மும் குரல்.
சின்ன குழந்தை போல் கேவி கேவி அழும் ஒளி, அது கதிரேசனின் நெஞ்ச குமுறல். மகளையும் மனைவியையும் அணைத்துக் கொண்டு பாசமுள்ள பாண்டியனை பார்த்தார் கதிரேசன். பானு பாண்டியனுக்கு தலை தீபாவளி. கற்பகம் கதிரேசனுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு நிம்மதியான தீபாவளி. இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்.